மணி 2 இந்த டைம் விடியற்காலை 2 மணி, அதிகாலை 2 மணி நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். பால் வந்துடும். பால் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், காஃபி போட்டு குடிக்க போகிறோம். ரொம்ப வெக்கையாக இருக்கேன்னு ஆர்டர் போட்டு மேலே வந்தோம். மேலே வந்து அங்கே போலீஸ்கார் ஏதோ ரகசியமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப ஜூம் பண்ணதுடா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் அது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் ஒத்து பார்த்துட்டே இருந்தோம். பட் எதுவும் நடக்கலை. வந்த தூக்கமே போயிடுச்சு. ஆமாம், தூக்கலான்னு சொல்லி வந்தோம். பார்த்தா தூக்கம் வரல. போலீஸ் தான் வந்துருக்குது. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்ததில் அண்ணா வந்துட்டார். இப்போ வாங்கிட்டு வந்துடுவோம். டைம் கரெக்டாக 2:30 மணி. நம்ம பேப்பில் ஜொமேட்டோ ஆர்டர் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போலீஸ் கரெக்டாக வரத பாருங்களே. அங்கே இருக்கிற போலீஸ்கார் இங்கே வருது. நம்ம ஆளு தேவையாது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. காலையில் விசாரிப்போம். அவர் கொண்டு இங்கே டெலிவரி பண்ணுவார். அங்கே போய் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க? அங்கே ஒரு போலீஸ்கார் அவர்கிட்ட என்ன டீல் பண்ணீங்க? அவரே கூட டெலிவரி பண்ணியிருப்பார்ல. அவர் தான் கேட்டார், இது பால் பழச்சி குண்டா பழச்சிச்சுன்னா சாப்பிட்றலாமா? இரும்பு கம்பி கம்பி காலை வச்சு வாயில் வச்சு விட்றேன். ஆல்ரெடி என் வாய் இரும்பு கம்பியில் காலை வச்ச மாதிரி பால் அடுப்பில் வச்சாச்சு. காஃபி தூள் போட்டு காஃபி பண்ணிடலாம். குடிக்கிற மாதிரி பண்ணோமா? குடிக்கிறதுக்கு தான் பண்ணுறது. ஆனால் குடிக்கிற மாதிரி குடிக்கிற மாதிரி தானே, இல்லை சாப்பிட்ற மாதிரி எதுவும் வந்துருமோன்னு யோசிச்சேன். சாப்பிட்ற மாதிரிலாம் வராது, குடிக்கிற மாதிரி வந்தால் ஓகே. குடிக்கிற மாதிரி தான் வரும். சரி, பாலுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனா பரவாயில்ல. அதில் மறந்துட்டேன். அங்கே பிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்க. அதையும் மறந்துட்டேன். அங்கே அந்த சைடு இதில் இருக்கு பாருங்க. நான் பாலில் தண்ணி ஊற்றாம தான் வந்து இது பண்ணுவேன். அப்படியா? ஏன்னா அப்போ தான் கெட்டியாக பால், கெட்டியாக காஃபி. கிச்சன்லாம் இவ்வளோ அழகாக இருக்கே. இது ஆக்சுவலி இது என் வீட்டு கிச்சன் அப்படின்னு சொல்லணும் தான் ஆசை. கேமராக்கு பின்னாடி இருக்கு. பிஹைண்ட் த கேமரா. இந்த கப்புலாம் நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிச்ச கப். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செலெக்ஷன் பண்ண தெரியுமா? ஆமாம்மா, நல்ல தண்ணி தான். ரிவ்யூ பார்க்கலீங்க. இனிமேல் வாங்காதீங்க யாரும். பிராண்டு கடை தேடி வந்து வரைப்பான். பரவாயில்லையா? நல்லா பரவாயில்ல, சாப்பிடுவோம். என்ன தேவை? சுகர் தேவை. ஸோ சுகரை ஆட் பண்ணுறோம். என்னை தவிர மீதி 2 பேருக்கு சுகர் பேஷண்ட் தான். ஸோ அதனால் நான் நிறைய போட்டுப்பேன். அவங்க 2 பேரும் பாவம் கொஞ்சமாக போடுவேன். பரவாயில்ல, ஒரு நாளைக்கு சுகர் சாப்பிட்டா தப்பில்லை. இப்போ காஃபி தூள் போட்டுக்குவோம். அவங்க லைட்டாக தான் குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வேணும். சரி, அதிகமாகவே போடுவோம். ஏன்னா அது அவங்க காஃபி தூள் தானே. இப்போ நம்ம பாலை மிக்ஸ் பண்ணிக்குவோம். வடிகட்டியா? ஆக்சுவலி நான் வடிகட்டாமல் தான் குடிப்பேன். ஏன்னா எனக்கு இதில் வர ஆடை ரொம்ப பிடிக்கும். ஐயோ, பாலாடை. ஓகே ஓகே, எல்லாரும் சரிசமமாக ஊற்றணும், இல்லைன்னா கோச்சிக்குவாங்க. அப்போ இந்த கிளாஸில் மட்டும் கம்மியாக இருக்குது. இந்த கிளாஸில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கு. அது எனக்காக வச்சுக்கேன். இங்கே கலக்கு ஸ்பூன். இப்போ நம்ம வந்து இதை வந்து கலக்கிக்கலாம். இப்போ டைம் என்னாச்சு தெரியுமா? இப்போ இதை நம்மள நல்லா கலக்கிட்டோம். இது நல்லா கலக்கிட்டோம். கலக்கணும்னு டேஸ்ட் பார்க்கணும். நாக்கில் எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை பாட்டு சாரி.
இது எனக்கு, இது உனக்கு, இது அவருக்கு. இது வந்து சுகர் பேஷண்ட்டுன்னு சொன்னல, சுகர் கம்மியாக இருக்குது. ஸோ பேஷண்ட்டுக்கு முதல்ல கொடுத்துருவோம் தான். தேங்க்யூ. இன்னொரு பேஷண்ட் அங்கே இருக்காரு, நான் அவங்களை கொடுத்து. ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு காஃபி. ஸோ நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த 3 பேரும் வச்சு இந்த 2 பேரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காஃபி போட சொன்னால அது ஏன் தப்பு? என்னோட தப்பு. ஏன் தப்பு? நான் நல்லா தான் போட்டு அவங்களுக்கு போகாமல். இனிமேல் இந்த மாதிரி நாங்கள் எதனா வந்து ட்ரை பண்ணோன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ட்ரை பண்ணுவோம். அது எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அவர் ட்ரை பண்ணுவாரு. தோசையில் சாணி தொட்டு சாப்பிடுங்க. அவங்க சொல்கிறாங்களே, நீ சொல்லுடா. இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வீடியோ தோசையில் சாணி தொட்டு சாப்பிட்ற மாதிரி இன்ட்ரெஸ்டாவா? தோசையில் சாணி சாணிலாம் கிடையாது. பண்ணுறோம். என்னது?